அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூருல் மினி கிச்சன். இன்றைக்கி வந்து இஃப்தார் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து அகர் அகர் சொல்லுவாங்க, கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் தேங்காய் பால்லையே செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப திக்காக, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ளேவரு. நோம்பு திறக்கிற நேரம் இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. ஏன்னா நம்ம உடம்பு வந்து நோம்பு வச்சுருக்கனால ரொம்ப சூடாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வயிற்று புண்ணாக இருந்தாலும் ஆறும், அது மாதிரி உடம்பு சூட்டை வந்து குறைக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளும் கூட. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து அகர் அகர், அதாவது கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 10 கிராம் இருக்கும். இதை வந்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டிக்கங்க. வெட்டிட்டு கொஞ்சம் தண்ணியிலே நல்லா அலசிட்டு இதை வந்து நம்ம காய்ச்ச போகிறோம். இதுக்கு வந்து நான் இந்த சைஸ் தேங்காயில் வந்து 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். நல்லா திக்காக செய்யணும். திக்காக தேங்காய் பால் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வரும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து திக்காக வராது, தண்ணி ஆயிரும். இப்போ இந்த அகர் அகரை வந்து நல்லா கழுவிட்டு இதில் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த கடல் பாசியை வந்து அதிகமாக சேர்த்துக்கங்க. இல்லை நம்ம கொஞ்சம் பேர் தான், 4 பேர் இருக்கோம், நோம்பு திறக்கிறோம், இல்லை அந்த அளவுக்கு போதும்னா நீங்கள் இந்த 10 கிராமுக்கு இந்த 1/2 மூடி தேங்காய் வந்து சரியாக இருக்கும். இது 2 கிளாஸ் ஊற்றி நல்லா சிம்மில் போட்டிங்கன்னா நல்லா அகர் அகர் வந்து நல்லா காய்ச்சி வந்துடும். இப்போ தேங்காவை நம்ம வந்து பொடிசாக வெட்டி போட்டு ஜாரில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பட்டு போல் அரைச்சிட்டிங்கன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ திக்காக இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வைக்கவே சரி, நமக்கு சூப்பராக வந்து நல்லா காய்ச்சி வந்துடும். அந்த இதெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இன்னும் கொஞ்சம் திக்காக காய்ச்சணும். அதனால் வந்து அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம தேவையான அளவு சீனி வந்து இதிலே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த கரண்டி அளவு வந்து 3 கரண்டி அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கிறேன். இந்த 3 கரண்டி அளவு சீனி சேர்த்துக்காங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு நல்லா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் போட்டுட்டு நல்லா சீனி வந்து நல்லா கரைஞ்சோன்னே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். போதும், இந்த அளவு காய்ச்சினா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து இந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு எதில் வேணுமோ அந்த தட்டில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இப்போ தேங்காய் சைடில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நாம் அழகாக தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஃபேனில் வச்சாலே போதும். ரொம்ப ஆற விட்டிங்கன்னா இது வந்து திக்காயிரும். அப்புறம் தேங்காய் பால் ஊற்றினா தனியாக நிற்கும். இப்போ வந்து தேங்காய் பால் நல்லா திக்காக கெட்டியாக எடுத்துக்கோங்க. திக்காக எடுத்துக்கணும், தண்ணியாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ இது ஒரு 2 செகண்ட், அந்த 5 நிமிஷத்துல இந்த சூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இப்போ இந்த தேங்காய் பால் அதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் அடுப்பில் இருக்கும்போது டைரெக்டாக ஊற்றக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் தான் ஊற்றணும். இப்போ ஊற்றிட்டு இதில் கலந்து விட்டுட்டு ஒரு கல் உப்பு, ஒரே ஒரு கல் உப்புனா, நீங்கள் தூள் உப்புனா அந்த தக்கன பார்த்துக்கோங்க. ஒரு கல் உப்பு தான் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது. ஏன்னா அந்த டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா ஸ்வீட்டு வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஒரே ஒரு கல் உப்பு தான் போடணும். போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அடுப்பில் ஊற்றுனீங்கன்னா அது வேறு மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு இதில் ஊற்றிட்டு இப்போ ஒரு கல் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறினோன்னே நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி எப்படி திக்காயிருச்சு பாருங்கள். நல்லா திக்காயிரும். நல்லா சூப்பராக திக்காக வந்துடும். நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் செஞ்சால் தான் இந்த திக்னஸ் கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி ஆயிரும். இப்போ நல்லா திக்காயிருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றி இப்போ நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அதில் கவுத்திட்டு எடுத்திங்கன்னா தனியாக அழகாக சூப்பராக வந்துடும். இந்த பாருங்கள், இந்த கத்தி எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா திக்காக சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதில் எடுத்துட்டோம்னா தனியாக வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நூருல்ஸ் மினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.